பிக் பாஸ் என்றால் பெரிய பாஸ் என்று அர்த்தம். இப்போ பிக் பாஸே இல்லை, பாஸே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இப்போ பிக் பாஸில் இருக்குது. அதில் அகோரி கலையரசன், இவன் 1ஆம் கிளாஸ் கிரிமினல். இவன் அகோரின்னு சொல்லிவிட்டு போலி சாமியார், அப்புறம் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லியிருக்கான். அப்புறம் அவன் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவள் இவனை செருப்பால் அடித்தா, இவன் அவனும் செருப்பால் அடித்தா. 2 பேரும் போலீஸுக்கு போனாங்க. ஏண்டா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் புருஷன் முட்டாட்டியா இல்லையா? ஒழுங்காக வாழ போகிறீங்களா? இல்லை உள்ள பிடிச்சி வச்சுருவேன் அப்படின்னு போலீஸுக்காரங்க சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் சைலண்ட்டாக பிரிஞ்சாங்க. இப்போ அந்த பொண்ணு பேசுகிறதே இல்லை. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? புருஷன் முண்டாட்டி கிடையாது, ஆனால் புருஷன் முண்டாட்டி மாதிரி. இப்போ பிக் பாஸுக்கு கலையரசன் போகிறான்னு சொன்னோடனே மறுபடியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் புருஷன் முண்டாட்டி தான் சொல்லி வழி அனுப்பி வைத்திருக்கிற அந்த பொண்ணு வேற நல்ல வேளை. இப்போ அந்த பொண்ணு இது வரைக்கும் யூடியூப்பில் ஒன்றும் பேசலை. இனிமேல் பிக் பாஸ் போயிட்டு வந்த பிறகு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கலையரசனும் அந்த பொண்ணும் அடித்த கூத்து, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க? போலீஸாருக்கே தலைவலி ஆகிப்போச்சு. இப்போ உள்ளே போய் கலையரசன் அந்த அகோரி மாதிரி வேஷம் போட்டு பொண்ணுகளை கவர் பண்ணுவானா, அருள்வாக்கு சொல்லுவானா, இதெல்லாம் போக போகத்தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக இதில் டைம் பாஸ் பண்ணக்கூடியது இந்த லூசு திவாகரும் அகோரி கலையரசனும். அந்த குத்தாட்டம் போடுற பிரவீன் காந்தி, அவர் வேற பெண்களை பற்றி தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல பெண் எப்படி, கெட்ட பெண் எப்படி அப்படின்ட்டு அவர் ஒரு இதில் பேசிக்கிட்டு இருப்பார். அவர் இப்போது யாரும் இந்த டிவியில் கூப்பிடுறதில்ல பேசுகிறதுக்கு. ஸோ நேராக போய் பிக் பாஸில் செட்டில் ஆகிட்டார். வெளியே வந்த பிறகு என்ன பேச போகிறாருன்னு தெரியல. இதுக்கிடையில் ஏற்கனவே பிக் பாஸுக்கு போயிட்டு வந்த கூல் சுரேஷ் பிக் பாஸை கிளின்னு கிழித்து பதிவு போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து நானும் பதிவு போடணுமாங்கிற கேள்வியும் இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க.